என்னென்ன பசங்க டாக்டர் ஆயிட்டீங்க? நான் டாக்டர் ஆயிட்டுங்களா? கழுத்தில் மாட்டிருக்கீங்க. இது அதுக்குள்ளப்பா, இது மெக்கானிக்கல் ஸ்டெத்தஸ்கோப்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆட்டோமொபைல் ஸ்டெத்தஸ்கோப்னு சொல்லுவாங்க. இது மெயினாக நம்ம ராயல் என்ஃபீல்டு ரீவான் கிளாஸ் 350க்கு J1 சீரிஸ் இன்ஜின் வகையில் யூஸ் ஆகும். என்ன காரணம் அப்படின்னா, கொஞ்சம் பேர் வந்து சவுண்டு நமக்கு வருதுங்க, ஆக்சுவலாக அது நார்மல் தான். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஹீட் ஏற்படுறதுனால அதோட எக்ஸ்பென்ஷன், அந்த சில மெட்டாலிக் பார்ட்ஸ் எக்ஸ்பென்ஷன் ஆகிறனால அந்த வால்வோட வெளிலாம் கொஞ்சம் மாறப்பட்டு அதன் மூலமாக சவுண்டு வருது. அப்புறம் லூப்ரிகேஷன் இருக்குது இல்லைங்களா, இன்ஜின் ஆயில் அங்கங்கே சேனல் போட்டு போகுது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் சவுண்டு வருது. இதை நம்ம இஷ்யூ நினச்சிட்டோம் அப்படின்ட்டு, இல்லை இதை நான் இஷ்யூ நான் படுத்துக்கிறேன் ஷோரூம் போகிறேன்னு வச்சுக்கோங்க. அவங்க எப்படி தெரியுங்களா வந்து இது இஷ்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு சவுண்ட் லெவல் மீட்டர்னு இருக்குங்க, அதை வச்சு சுற்றி மெஷர் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு சில இடங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, அது 74 டெசிபிள் வரைக்கும் அலோடு, அதுக்கு மேலே சவுண்டு வந்தால் தான் வாரண்டி கேரண்டி இல்லை இன்ஜினை பிரித்து பார்க்குற அந்த மாதிரி ஸ்டெப்புக்கே போக இருப்பாங்க. இல்லைன்னா நம்ம அஸ் ஏ கஸ்டமரை நாமளே கொஞ்சம் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பரவாயில்ல எனக்கு வாரண்டி கேரண்டி தான் வேண்டாம், 70 டெசிபிள் இருக்குது ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி இருக்குது, பிரித்து பாருங்கன்னு சொல்லி நம்மளோட ஓன் மணியை பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஏன்னா திடீர்னு வேறு ஏதோ கிளிப்பிங் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு இல்லைங்க. இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிளிப்பிங் ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு. இதை என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப் மூலமாக நம்மளோட சவுண்டை மெஷர் பண்ணி பார்த்துருப்போம். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் ஒரே விஷயந்தான், இப்போ நீங்களே இருக்கீங்க என்கிட்ட சொல்கிறீங்க இது நார்மல் தான்ப்பா, இந்த மாதிரி ஹீட்டு ஆகும்போது சவுண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும், அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் லூப் ஆகிறனால சவுண்ட் வரும்னு சொல்லி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஆனால் சவுண்ட் வர மாதிரியே இருக்குது அப்படின்னு நான் சொல்லி நினச்சிட்டேன்னா, அந்த இடத்துல இந்த ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ணாமல் எனக்கு தெரிய வருங்க. இப்போ எனக்கு டாப்பில் சவுண்ட் வர மாதிரி டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராக்கராம் சைடு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதனுடைய டிப்பு இதில் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, நான் ஜஸ்ட் அதை மாட்டியே வச்சுருக்கேன் இந்த ஸ்டெத்தஸ்கோப்பில். இது மாட்டலாம், இதை மாட்டாமல் இருக்கலாம். இந்த டிப் மூலமாக அந்த சவுண்ட் ரிசீவ் ஆகுங்க. இந்த டிப் மூலமாக நான் செக் பண்ணியும் பார்த்துட்டேன், ஷார்ட்டாக வச்சு செக் பண்ணாலும் அதே ரேஞ்சில் தான் இந்த இயர்பட்ஸில் நம்ம சவுண்டு வருது, இந்த இயர் பீஸில். அதே சமயம் இந்த எக்ஸ்டென்ஷன் போட்டாலும் அதே லெவலில் தான் சவுண்டு வருது. நான் எக்ஸ்டென்ஷன் மாட்டியே காட்டுறேன். இப்போ மாட்டியாச்சு. இப்போ எனக்கு சவுண்டு சலசலன்னு மேலே வர மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கும்போது ஓவராலாக எல்லா ஸ்பேரும் சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகலை, எங்கிட்டா அதாவது டிஃபெக்டே இல்லை, இஷ்யூவே இல்லை, ஆனால் நாம் அப்படி நினச்சிக்கிறோம். அந்த இடத்துல இப்போ எனக்கு மேலே சவுண்டு நான் டவுட் பண்ணு வச்சுங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இயர் செட் இருக்குதுங்களா, இதை மாட்டினோடனே அவுட்ரு சவுண்டை கேட்குறீங்க, ஏதோ குத்துமைப்பாக தான் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. இப்படி வச்சுட்டு டிப்பை கரெக்டாக இப்போ எனக்கு இந்த இடத்துல சவுண்டு சலசம் வரும் பார்க்கணும், நான் பாயிண்ட் பண்ணும்போது நல்லா கிளியராகவே கேட்குதுங்க. இது கேம்பியதுக்குரியது, அது உங்களுக்கு தெரியும் நல்லாவே, கேம்ஸ் ப்ராக்கெட்டுக்குரியது. நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சுங்க. நம்ம J1 சீரிஸ் இன்ஜினில் ஒவ்வொரு செக்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சுங்க. இப்போ எனக்கு மேனோட்டோமல் டவுட் அப்படிங்கும்போது நான் இந்த சைடு பார்ட்டில் கொஞ்சம் வைக்கும்போது நல்லா கிளியராக கேட்குதுங்க. மேனோ செக்ஷனுக்கு மட்டும் கேட்குது அப்படின்னு சொல்ல வரலைங்க. ஓரளவுக்கு எந்த சவுண்டும் இல்லை, கரெக்டாக வந்துட்டுருக்கு, பிரித்து எக்ஸ்ட்ரா சவுண்டு வரலைங்க. அப்படிங்கும்போது இந்த சைடு சவுண்டு வர்றதை நான் வந்து சவுண்டு வருது இல்லை இஷ்யூ அப்படின்னு கன்சிடர் பண்ண முடியாது. ஆனால் என்னால் இந்த ஆடியோவை கேட்ச் பண்ணி உங்களுக்கு ஆடியோ ஃபீட் பண்ண முடியல, ஆனால் கிளியராக கேட்குதுங்க. அதே மாதிரி இப்போ இந்த செயின் டென்ஷன் டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கரெக்டாக செயின் டென்ஷன் பாயிண்டில் வந்து நான் வச்சு பார்க்கும்போது பெர்ஃபெக்டாக ஒரு வர மாதிரி தான் இருக்குது சவுண்டு, அந்த பின் டு பின்னு. இப்போ அந்த சைடு போகலாங்க, இதோ கிளச்சு செட்டப்பு இதை வச்சு பார்க்கும்போது நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டாப் சைடு எக்ஸாஸ்ட் வால்வ் சைடு ஓரளவுக்கு பாயிண்ட் வைக்கும்போது கரெக்டாக இருக்க மாதிரி தாங்க இருக்குது. இதோ இன்லெட் வால்வ் சைடு, அப்புறம் இந்த பேலன்சர் சாப்பிட்டு இந்த செக்ஷனில் இது ஓவராலாக நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிங்களா, இந்த இன்ஜினோட செக்ஷனில் என்னென்ன இருக்குது. ரைடர் சைடு பர்சன் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு, அதனால் எங்கே இஷ்யூ வர மாதிரி, அதாவது எங்கே நாய்ஸ் ஓர வருதுன்னு நம்ம தவறு நினைக்கிறோமோ அப்போ ஓவராலாக பார்க்கும்போதுங்க ப்ளைனாக எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் ஒர்க் ஆகி வர ஃபைனல் ரிசல்ட்டை கேட்டு இஷ்யூ நினைக்காம இந்த மாதிரி ஸ்பாட் பண்ணி பார்த்துக்கலாங்க கிளியராக. ஆனால் ஜென்ரலாக என்ன சொல்கிறதுனாங்க, பொதுவாகவே ராயல் என்ஃபீல்டு அது ரீபான் கிளாஸ் 350யோட J1 சீரிஸ் இன்ஜின் இருக்குங்களா, ஒவ்வொரு பைக்கோட இன்ஜினும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ரீபான் கிளாஸ் 350 தான். இப்போ நான் இந்த வண்டி வச்சுருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி சவுண்டு சலசலன்னு வரும், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்டக்குன்னு வரும். ஓவராலாக எல்லாருமே நார்மல் சொல்லும்போது அக்ரி பண்ணிக்க முடியல. அப்படிங்கும்போது எந்த இடத்துல உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு வருது நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பின் டு பின் கரெக்டாக கிளியர் தெரிய வரும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் எதுவும் இஷ்யூ இல்லை அப்படின்ட்டு. அப்படி மீறியும் இல்லை நான் கொஞ்சம் பார்த்துக்கிறப்பன்னா கொஞ்சம் செல்ஃப் ஸ்டெப் எடுத்து நாமளே வாரண்டி கேரண்டி தான் இல்லாமல் நாமளே கொஞ்சம் பார்த்து இன்ஜினை பிரிக்க சொல்லி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்க வேண்டியதாங்க. மேக்ஸிமம் நம்ம இன்ஜின் வந்து ஒர்க் ஆகிறது எல்லாமே நார்மலான சவுண்டு தாங்க ஒர்க் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை அதேமாரி டவுட்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்க, வாய்ஸ் காலோ வீடியோ காலோ நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனல் புதுசானா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.